தங்க மீனும் மீனவரும். ஒரு ஏரிக்கு பக்கத்துல ஒரு மீனவர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் தினமும் ஏரிக்கு போய் மீன் பிடிப்பாரு. அந்த மீனை சந்தையில வித்து தன்னோட மனைவிக்கு பிடிச்சத வாங்கிட்டு வருவாரு. ஆனா அவரோட மனைவி ரொம்ப பேராசக்காரியா இருந்தாங்க. எவ்வளவு பொருள் வாங்கிட்டு வந்தாலும் அதிகமா வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த மீனவர் மீன் பிடிக்க போனாரு. அப்ப அவரோட தூண்டில்ல ஒரு தங்க மீன் மாட்டுச்சு. மீனவரே மீனவரே, என்னை விட்டுடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா இருப்பேன்னு சொல்லுச்சு அந்த தங்க மீன். அந்த மீன் பேசுனதை கேட்டதும் மீனவருக்கு ஆச்சரியமா போச்சு. உடனே அவர் அந்த மீனை தூண்டில்ல இருந்து விடுவிச்சாரு. இந்த விஷயத்த தன்னோட மனைவிக்கு சொன்னாரு. அதுக்கு அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க. பேசுற தங்க மீன் கிட்ட ஒரு நல்ல மாடி வீடு கேட்டிருக்கலாம்ல, ஏன் அதை போக விட்டீங்கன்னு சத்தம் போட்டாங்க. தங்க மீனே, எனக்கு ஒரு நல்ல மாளிகை வீடு வேணும்னு கேட்டாரு. உடனே சரின்னு சொல்லி ஒரு மந்திரத்தை சொல்லுச்சு அந்த மீன். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட வீடு ஒரு பெரிய மாளிகையா மாறியிருந்துச்சு. ஆனா அவரோட மனைவிக்கு ஆசை அடங்கல. நீங்க திரும்ப போய் நமக்கு ஒரு அரண்மனை வேணும்னு கேளுங்கன்னு சொன்னாங்க. உடனே ஏரிக்கு வந்து தனக்கு ஒரு அரண்மனை வேணும்னு கேட்டாரு அந்த மீனவர். உடனே அதுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லுச்சு அந்த மீன். வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா அவரோட வீடு அரண்மனையா மாறியிருந்துச்சு.